Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 3 of UGTRB, that is William Shakespeare. And there is a topic that is prescribed, that is the quartos and folios of William Shakespeare. Okay, what is a quarto? What is a folio? That is what we need to know. Okay, when you think about a Shakespearean plays, ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வாஸ் a playwright but not much educated. அப்ப அவருடைய லைஃப் டைம்ல did Shakespeare think of publishing அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிஷிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமா தெரியல. இன்னைக்கு பப்ளிஷ் ஆர் பெரிஷ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. You have to write research papers, publish books. அப்பதான் நீங்க அடுத்தடுத்த கேட்டகரி எல்லாம் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரொஃபசர்ஸுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கு. ரிசர்ச் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒன்ஸ் கரியர். ஆனா அந்த டைம்ல ஷேக்ஸ்பியர் wrote manuscripts, and then he registered those manuscripts, but did not publish it in any form. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இப்ப ஏன் சார் இந்த குவார்டோ ஃபோலியோ எடிஷன் அதை பத்தி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when we think about Shakespeare, ஷேக்ஸ்பியரோட டெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, are they authentic? கம்ப்ளீட் 100% ஷேக்ஸ்பியர் எழுதுனது தானா எல்லாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் ரோட் மேபி 98% எல்லாமே அவருடைய தான். மேபி தேர் வேர் a few editors who edited it, edited words அப்படின்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இங்க அங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் லைன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 1 or 2 லைன்ஸை சேர்த்து இருக்கலாம். when we want to know Shakespeare, we have to depend on these printed editions. Is the idea clear, teachers? Yes, sir. Right. இப்போ what are quartos அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸுக்கு சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to depend on these quartos. Quartosனா என்ன அப்படின்னா, they are small in size, very cheap, individual edition of a single play published during Shakespearean time. Shakespeare did not publish it, but ஒரு சில பப்ளிகேஷன் ஹவுசஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அந்த ஃபுல் ஸ்கேப் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பெரிய ஃபுல் ஸ்கேப் பேப்பர், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோல்ட் பண்ணி சின்னதாக, I thought I could show it somewhere of this size, ரொம்ப சின்னதா இப்படி எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு A4 சைஸ் வந்துடும். ஓகே, I am putting it upside down. அப்ப இந்த மாதிரி சின்னது, இதை விட சின்ன பாக்கெட் சைஸ், கொஞ்சம் அந்த எடிஷன்லாம் கட் பண்ணும்போது சில நேரம் மாதிரி கட் ஆகும். அப்ப இந்த குவார்டோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன் சைஸ், சீப் அண்ட் இண்டிவிஜுவல் எடிஷன் ஆஃப் அ சிங்கிள் பிளே. ஒவ்வொரு சிங்கிள் பிளே தான் அதுல இருந்தது. அப்ப ஷேக்ஸ்பியர் டைம்ல நிறைய குவார்டோ எடிஷன்ஸ் இருந்தது. அண்ட் கமிங் டு அ கலெக்ஷன் ஆஃப் பிளேஸ், ஷேக்ஸ்பியர் டைம்ல எல்லா பிளேயையும் கலெக்ட் பண்ணி ஷேக்ஸ்பியர் பப்ளிஷ் பண்ணாரா இல்ல வேற ஏதாவது எடிட்டர் பப்ளிஷ் பண்ணாரா அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் நெவர் இன்டென்டட் டு பப்ளிஷ் இட். அவரு தியேட்டர்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும், அவங்கள ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக he wrote only plays for the theater. சரி, யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a folio edition, a folio அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த folio editionல it was first published in the year 1623. I will come to it little later. The year மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. When was the first folio published? In which year, teachers? ரொம்ப important. 1623, sir. 23. How many plays were published? அப்படின்னு கேட்டீங்கன்னா 36 plays of William Shakespeare were included in this volume. Okay, how many plays? 36 plays, sir. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இத அரேஞ்ச் பண்ணி கம்பைல் பண்ண அந்த வேலையை செஞ்சது யாருன்னா, 2 of Shakespearean theater actor colleagues. They were actors along with William Shakespeare. அந்த அவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணாங்கன்னா, they say that this is very very authentic text because they actually worked with William Shakespeare. They were part of King's Men. அந்த டிராமா ட்ரூப்ல ஷேக்ஸ்பியரோடு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. குளோப் தியேட்டர், பிளாக் ஃப்ரையர் தியேட்டர் எல்லாத்துலயுமே ஷேக்ஸ்பியரோடு கூட இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ். அதனால their compilation is considered to be the authoritative
version of William Shakespearean plays. Is idea clear, teachers? நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும், பார்த்து வச்சு. Now coming to what is a quarto, திருப்பியும் அதே தான் வரும். இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னா திருப்பியும் சொல்லுவோம். What is a quarto அப்படின்னு கேட்டீங்கன்னா, a quarto is a book in which each sheet of paper is folded twice, producing 4 leaves. எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு குவார்ட்டோ ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு தெரிய வேண்டியது, ஒரு பெரிய ஷீட்டு, அந்த ஷீட்டை அப்படி மடிச்சு அதையும் ஒரு தடவை மடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் திஸ் இஸ் அ ஷீட், இதை எப்படி மடிச்சு 1 fold, அதுக்கப்புறம் இதை எப்படி மடிச்சோம்னா it becomes a quarter of a page அப்படிங்கிற மாதிரி. So இந்த quarto மொத்தமா எத்தனை பேஜஸ் இருக்கும்? Yes, how many pages altogether? 8 pages. 8 pages. I'm trying to show you all. சும்மா அப்படியே ரப்பா கிழிச்சு பார்ப்போமே. 1 2 இந்த பக்கம் அப்படியே ஃபோல்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4, அதே மாதிரி 1 2 3 4. So there will be 8 pages, and the resulting book is very small and very relatively cheap to produce. அதனால it is one of the cheap editions, pocket edition. Okay, so quartos typically contain a single play. ஒரு குவார்ட்டோல எத்தனை பிளே இருக்கும்? ஒரே ஒரு. சரி, இந்த குவார்ட்டோ எப்ப சார் தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is one of the from one of the website I was able to gather its information. The quarto format began in 1594, probably with the publication of Titus Andronicus. Titus Andronicus அப்படிங்கிற ஒரு பிளேவை முதலாக இந்த குவார்ட்டோ ஃபார்மேட்ல கொடுத்தாங்க. By the time of Shakespeare's death in 1616, how many plays appeared in quarto edition அப்படின்னு கேட்கலாம். 18 of his plays had already appeared in quarto edition. Another 3 were printed in quarto edition before 1642. ஷேக்ஸ்பியர் இறப்பதற்கு முன்பு எத்தனை பிளேஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு குவார்ட்டோல? 18 sir. 18. After Shakespeare's death before 1642. இந்த 1642 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான இயர். என்ன இயர்? Theater closed year sir. Of theaters. The closure of theater and the start of the Puritan rule, the Commonwealth rule அப்படிங்கிறது. அப்போ அந்த டைம்குள்ளார இன்னொரு 3 பிளேஸும் குவார்ட்டோ எடிஷன்ல அப்பியர் ஆச்சு. சரி, இப்போ இந்த குவார்ட்டோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குவார்ட்டோல there are 2 categories. One is called good quarto, the other one is called bad quarto. இதெல்லாம் information that I was able to gather. Good quarto அப்படின்னு கேட்டீங்கன்னா, what are good quarto அப்படின்னா, these are texts that appear to derive from authoritative manuscripts, either the scripts that Shakespeare was working on. அவரே கைப்பட எழுதி இருந்தார்ல, அதுல இருந்து எழுதப்பட்டது, அதுல இருந்து எடுத்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகேவா டீச்சர்ஸ்? they are generally considered to be very very reliable. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் அவர் கைப்பட எழுதி இருந்ததை வச்சு அதிலிருந்து உருவாக்கப்பட்ட குவார்ட்டோஸ் வந்து குட் குவார்ட்டோஸ். எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1597 குவார்ட்டோ ஆஃப் ரிச்சர்ட் II and 1598 குவார்ட்டோ ஆஃப் லவ்ஸ் லேபர்ஸ் லாஸ்ட். இந்த 2 ஒர்க் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. Now, what is a bad quarto? Good quarto-னா ஷேக்ஸ்பியருடைய ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ். இன்னொன்னு பேட் குவார்ட்டோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேனுஸ்கிரிப்டுடைய பைரேட்டட் வெர்ஷன் இருக்கும்ல, மேனுஸ்கிரிப்ட் இருக்கும், ஷேக்ஸ்பியர் எழுதின மேனுஸ்கிரிப்ட். அந்த மேனுஸ்கிரிப்டை யாராவது ஒருத்தர் பார்த்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அப்ப அதுல எழுதும்போது நம்ம பார்த்து எழுதுங்கன்னு சொன்னாவே நம்மளால 1008 எரர்ஸ் வரும். அப்ப அந்த மாதிரி கரப்டட் வெர்ஷன் ஆர் பைரேட்டட் வெர்ஷன், தீஸ் பைரேட்டட் வெர்ஷன்ஸ் என்ன பண்ணது, they were called as bad quartos. சில நேரங்கள்ல அந்த ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்ல இருந்த ஒரு ஆக்டரை கூப்பிட்டு ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் என்ன சொல்லுவாங்க, you have acted in the play,
why don't you try to give us a version of the manuscript அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, எல்லாமே டெக்ஸ்ட்ல மெமரைஸ் பண்ணியிருப்பாரு, மற்ற எல்லாரோட டயலாக்ஸும் கேட்டிருப்பாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இந்த பிளேவை அப்படியே ரீக்ரியேட் பண்ண பார்ப்பாரு, என்னென்னலாம் அவருக்கு ஞாபகம் இருந்தது எல்லாத்தையும். அப்ப என்ன பண்ணுவாரு, இடையில மறந்து போன விஷயங்கள் எல்லாம் இவரே ஒரு 2-3 லைனை என்ன பண்ணிடுவாரு, ஆட் பண்ணி விட்டுருவாரு. ஒரு சில கேரக்டர்ஸ் நேம் மறந்து போச்சுன்னா இவரே ஞாபகம் இருக்கிற மாதிரி, இது கண்ணதாசனா இல்ல வாணிதாசனா அப்படிங்கிற மாதிரி இவரே ஒரு நேமை உள்ள போட்டிருப்பாரு. ஓகேவா டீச்சர்ஸ்? சரி, இந்த டேர்ம் பேட் குவார்ட்டோ அப்படிங்கிறது யார் காயின் பண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Who coined the term bad quarto? One of the bibliographer, and the name of the bibliographer is A.W. Pollard. Not biographer, bibliographer. Bibliographer அப்படின்னா bibliographyனா புக்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர். அப்ப ஷேக்ஸ்பியரியன் புக்ஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த பேட் குவார்ட்டோ அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணியிருக்கார். இஸ் ஐடியா கிளியர்? எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது the 1600 குவார்ட்டோ, 1600ல ஒரு குவார்ட்டோ வெர்ஷன் அப்பியர் ஆச்சு. எதனுடைய குவார்ட்டோ அப்படின்னா ஹென்ரி தி ஃபிஃப்த். இந்த ஹென்ரி தி ஃபிஃப்த் எப்படிப்பட்ட டெக்ஸ்டா வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the ஒரிஜினல் ஃபோலியோ டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லென்த்தி, அதுல half the lengthல ஒரு டெக்ஸ்ட் வந்தது குவார்ட்டோ. இப்ப நீங்க அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்க டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பிளேல பார்த்துருப்பீங்க. யூ ஹாவ் 2 different டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் ஏ, டெக்ஸ்ட் பி. பார்த்துருக்கீங்களா டீச்சர்ஸ்? நம்ம அதை பத்தியும் நடத்திருக்கோம், டெக்ஸ்ட் ஏ, டெக்ஸ்ட் பி. இப்போ அந்த டெக்ஸ்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் வைஸ் கேட்டகரைசேஷன் இருக்காது, ஒரு சீன் வைஸ் கேட்டகரைசேஷன் இருக்கும். இன்னும் ஆக்ட் வைஸ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நிறைய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபோலியோ அப்படிங்கிறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுல பாதி வந்து சுருக்கி நிறைய கத்திரிக்கோள் வெட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, we call it as சென்சார். அது மாதிரி நிறைய தேவையில்லாதுன்னு நினைச்சு ஒரு பிரிண்டர் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டார். The second one is 1603ல Hamlet உடைய quarto appeared, and this is called the first quarto, and this is considered to be a bad quarto. Okay, information clear? அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 1619ல we have a collection of quartos known as the Pavia quartos. The Pavia quartos. What is Pavia quartos அப்படின்னா, a group of quartos that was published in 1619 by a printer. The name of the printer is Thomas Pavia. இந்த பிரிண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அதுல மொத்தம் எத்தனை பிளே இருந்தது அப்படின்னா, there were 10 plays. Is the idea clear, teachers? Yes, sir. 10 plays மொத்தம் இருந்தது. அண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1609ல நிறைய குளறுபடிகள் இருந்தது. அந்த குளறுபடிகளை பார்த்துட்டு தான் ஷேக்ஸ்பியருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஷேக்ஸ்பியருடைய கலீக்ஸ், யார் அந்த கலீக்ஸ், ஹென்ரிச் அண்ட் காண்டெல், அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய நண்பர் எவ்வளவு அருமையான பிளே எழுதியிருப்பாரு, அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எங்க கையில இருக்கு, அப்ப இந்த நாங்க கொண்டு வரோம் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு they sat together, they organized all the plays and gave it to a London based publisher and brought out the first folio, which is considered to be the authoritative text of William Shakespearean plays. Is the idea clear? Yes, Now, sir. what is the significance of the quarto? சார் ஏன் சார் இந்த குவார்ட்டோ வந்து சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் வந்து எழுதி கொண்டு இருந்த காலத்திலே இந்த குவார்ட்டோ வந்து அப்பியர் ஆச்சு, அதனால இது கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட். இந்த டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னா, we get invaluable information about Elizabethan staging technique. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய டீடைல்டு ஸ்டேஜிங் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபோலியோ எடிஷனுக்காக இந்த ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் எல்லாம் என்னன்னா அப்படின்னா, நம்ம ஒரு எடுத்துக்கோங்களேன், ஒரு டைரக்டரே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புக்கு மாதிரி பெரிய புக், நம்ம சினிமா வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னா அது 2 வால்யூம் 3 வால்யூம் புக் எழுதி. ஏன் அப்படின்னா, ஒரு சீன் அப்படின்னா இந்த சீன்ல பேக்ட்ராப்ல என்னென்னலாம் இருக்கணும்,
ஒரு சின்ன குண்டூசினா கூட அந்த குண்டூசி பின்னாடி வந்து யாரு நடந்து வரணும், எங்க இருந்து எவ்வளவு தூரத்துல நடந்து வரணும், எப்படி பார்க்கணும் முதற்கொண்டு எல்லாமே ஸ்கிரிப்டிங்கா எழுதும். பர்டிகுலர் ஸ்டன் டைரக்டருக்கும் நிறைய காசு கொடுக்கும் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டன் டைரக்டர் வந்து நம்ம ஈஸியா அடிச்சு சூப்பரா என்ட்ரி ஆகி அடிச்சு குடிச்சிட்டு ஸ்டண்ட் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கிடையாது. அவரு சொல்றாரு, நாங்க வந்து ஒரு 100 பக்கத்துக்காவது ஸ்கிரிப்ட் எழுதணும். ஏன் அப்படின்னா இவரு எப்படி எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட்ஸ்ல இங்க இருந்து எத்தனை ஸ்டெப் நடந்து வரணும், ஹீரோ எத்தனை ஸ்டெப்பு எப்படி டேர்ன் பண்ணணும், எல்லாத்தையுமே உட்காந்து ரைட் ஸ்கிரிப்ட். இதெல்லாம் டீடைலிங். அப்ப அந்த டீடைலிங்லாம் எதுல இருந்தது அப்படின்னா அந்த குவார்ட்டோ வெர்ஷன்ல இருந்து. பின்னாடி ஃபோலியோ வெர்ஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கத்திரிக்கோள் போட்டு தூக்குனாங்க. ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அதனாலதான் எந்த வெர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க, குவார்ட்டோ வெர்ஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே. இரண்டாவது, இந்த குவார்ட்டோ வெர்ஷன்ல என்ன இருந்தது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்டன் பிளேஸ், ஷேக்ஸ்பியரின் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா there were certain elements which were profane. கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில வயலன்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுல அப்படியே ப்ரிசர்வ் ஆயிருந்தது அப்படின்னு குவார்ட்டோ எடிஷன்ல ப்ரிசர்வ் ஆயிருந்தது. பட் in 1606 there was a act which was passed. It's called Act to Restrain Abuses of Players. இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஸ்டேஜ்ல காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்சார்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்ப கத்திரிக்கோள் வெட்டெல்லாம் எதுல அப்பியர் ஆகும், அந்த 1623 ஃபோலியோ வெர்ஷன்ல அப்பியர் ஆச்சு. இஸ் ஐடியா கிளியர்? Okay, just 1 minute, I'll be back.